அதுல நம்ம அந்த வணிகத்திற்கான செய்தியை நம்ம அறிந்து கொள்ளலாம். பொருளை எப்படி நாம் ஈட்ட வேண்டும், எப்படி ஈட்ட வேண்டும், அந்த ஈட்டிய பொருளை நாம் எங்கனம் செலவழிக்க வேண்டும் என்றெல்லாம் சாதாரண ஒரு இல்லறத்தானுக்கு சொல்வது போன்றே, தனி மனிதனுக்கு சொல்வது போன்றே இந்த சமுதாயத்திற்கும் அந்த செய்தியை எடுத்து சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வணிக செய்திகளை, வணிகம் சார்ந்த அந்த சிந்தனைகள் அடங்கிய அந்த குறட்பா கருத்துக்களை எடுத்து உணர்த்துவதற்காக நம்மிடையே செல்வனையா இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய அந்த திருக்குறள் காட்டும் வணிகவியல் சிந்தனைகள் என்ற அந்த தலைப்பை நாம் அனைவரும் அதை கேட்டு அறிந்து இன்புறுவோம். அவருடைய உரை எந்த அளவுக்கு அவர் திருக்குறள் வாழ் மிகுதியான காதல் கொண்டிருக்கின்றார், அதில் எவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்கின்றார் என்பதை அவர் பேசுகின்ற பொழுதே நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த உரைக்கு முன்னால் நம்முடைய கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்கள் இன்றைக்கு தலைமை உரை ஆற்றுவதற்கு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய தலைமை உரை தாருங்கள். நன்றி அம்மா. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த தளத்தை இணைப்புரையாளராக இருந்து பல வகையிலும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய செல்வமையா அவர்களுக்கும், நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் ஒளிப்பதிவு செய்து அனைவரும் கேட்கக்கூடிய வகையிலே, பின்னும் பல காலம் கேட்கக்கூடிய வகையிலே பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய சாமுவேல் ஐயா அவர்களுக்கும், இன்றைய சொற்பொழிவாளராக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய செல்வம் ஐயா அவர்களையும் முதற்கண் வரவே. அடுத்ததாக இந்த இணைப்பிலே வருகை தந்து இணைந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய வேஞ்சனன் மனோகரன் ஐயா அவர்கள் மற்றும் நம்முடைய ரமேஷ் ஐயா அவர்கள், இன்னும் இந்த இணைப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களையும், இனி இணைய இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் மனமாற வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிறப்புரையாளராக வருகை தந்திருக்கக்கூடிய செல்வம் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த தொழிலதிபர். அவர் தம்முடைய தொழில் சார்ந்த தலைப்பாக திருக்குறளில் வணிகவியல் என்ற தலைப்பை ஒட்டி இன்று உரையாற்ற இருக்கிறார். திருக்குறளில் வணிகவியல் என்று ஒரு தனிப்பட்ட பகுதி இல்லை. ஆனால் சிறந்த கைதேர்ந்த வணிகவியல் செய்திகளை அவர் தெரிந்து செயல் வகை, பொருள் செயல் வகை, வினை செயல் வகை, வினைத்திட்பம் மற்றும் காலமறிதல், இடமறிதல் போன்ற பல அதிகாரங்களிலே பரவலாக ஒரு வாணிகம் என்பது எப்படி இருக்க வேண்டும், வாணிகத்திற்கு வேண்டிய முன்னாயத்தங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், அதை இடைப்பட்ட முறையிலே எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், பின்பகுதியிலே அந்த தொழிலால் உற்பத்தியாகக்கூடிய பொருள்களை எவ்வாறு சந்தைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்த செய்திகளை எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து உரைத்து இருக்கிறார். அதை முன்பே மேலாண்மையியல் என்ற ஒரு பகுதியாக எடுத்து ஐயா அவர்கள் பேசியதாக நினைவு. வள்ளுவர் ஒரே ஒரு குறள் தான் வணிகம் பற்றி பேசியிருக்கிறார். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யின் என்று. இது பட்டினப்பாலையில உருத்திரங்கண்ணனார் பூம்புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி சொல்லும் பொழுது கடைசியில சொல்வார், தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் மிகை கொடாது என்று. வள்ளுவ பெருந்தகையார் வணிகவியலை அனைத்தையும் சொன்னவர், வணிகத்தை பற்றி சொல்லவில்லை என்று நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு தொழில் என்றால் தொழிலுக்கு முன்னாலும் வாணிகம்தான் இருக்கிறது. தொழிலுக்கு தேவையான மூலப்பொருள்களை வாங்குதல்,
அதை சேகரித்தல், கருவிகளை தயார் செய்தல், இவையெல்லாம் கூட வாணிகம் சார்ந்தவைதான். இவற்றையும் நாம் வாணிகம் செய்துதான் வாங்குகிறோம். கச்சா பொருள்களை வாங்குகிறோம், கருவிகளை வாங்குகிறோம், ஆட்களை நியமிக்கிறோம். அடுத்ததாக தொழில் நடக்கிறது. தொழிலின் பயனாக இருக்கக்கூடிய அந்த பயன்படு பொருள்கள், உற்பத்தி பொருள்களை சந்தைப்படுத்தி விளம்பரம் செய்து எவ்வாறு அவற்றை மற்றவர்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும், அந்த பொருள்கள் சிறப்பாக விற்பனையாகி தொழில் சிறப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் முன்னும் பின்னும் சொல்வதனால்தான் திருவள்ளுவர் பெருந்தகையார் அதற்கு ஒரு தனிப்பட்டதொரு இயலை அமைக்கவில்லை போல் இருக்கிறது. அந்த வகையிலே இன்று நம்முடைய செல்வம் ஐயா அவர்கள் ஒரு தொழில் அதிபருடைய கண் பார்வையிலே வள்ளுவர் என்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்பதை குறித்து ஒரு ஆழமான நோக்குடன் உரையாற்ற இருக்கிறார். அந்த உரையை கேட்டு நாம் தெளிவடையக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிகச் சிறந்ததான ஒரு தலைமை உரை அற்புதமாக நிகழ்த்தினீர்கள். திருக்குறளிலிருந்து எந்த குறட்பாவில் வாணிகம் பற்றிய செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதையும், எந்தெந்த அதிகாரங்களில் எல்லாம் வணிக சிந்தனைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது பற்றியும் மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ரொம்ப அவருடைய பணிக்கு இடையில் சில வேறு சில பணிகளும் இருந்த காரணத்தினால் வேகமா தன்னுடைய பங்களிப்பை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில், அந்த முனைப்போடு, தன் முனைப்போடு எத்தனித்து மிக வேகமாக தானே அந்த தன்னுடைய மகிழுந்தை ஓட்டி கொண்டு அந்த அறக்க பறக்க அமர்ந்திருக்கின்ற பொழுது நமக்கே சங்கடமா இருக்குது. ஐயா இந்த தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம், தான் கொண்ட காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும், கொண்ட காரியத்தை எந்த ஒரு தடங்களும் இடையூறும் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்று, அதான் ஒரு சிறந்த தொழில் முனைவோருக்கான ஒரு சிறந்த அடையாளம். அப்படிப்பட்ட அந்த செயலை செய்வதற்கு வேகமாக அமர்ந்து, நான் 7 மணிக்கு வந்துருவேம்மா, இருந்தாலும் நீங்க பேசிட்டு இருங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார் பாருங்க. அதான் நம்முடைய செல்வன் ஐயா. ரொம்ப பாராட்டுக்கள். வாருங்கள் ஐயா, உங்களுடைய உரையை தாருங்கள். நன்றிம்மா. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா சொன்னது போல ஆக்சுவலா நான் நேற்று வேண்டியது, ஏன்னா எங்க ஊர்ல இருந்து நாகர்கோவிலிருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஜிஹெச் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வாங்கி, இப்போ நேற்று போயிருந்தோம். அதனால சரியா ப்ரிப்பேர் பண்ண முடியாது, பேசணும், என்ன அது எப்படி நடக்குன்னு தெரியாது. ஆனா நேற்று மதியம் ஒரு 2 மணிக்கே வந்துட்டேன். நேற்று எவாஞ்சலின் மனோகரன் ஐயாவை பேச வச்சு நான் இன்னைக்கு மதியம், இன்னைக்கு என்ன ஆச்சுது, அங்க போய் நிறைய ரிப்போர்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. மதியத்துக்கு மேல அது வேலை முடியல. நேற்றே முடியும்னு வச்சு அது முடியல. இன்னைக்கு தள்ளி போய், அதனால தான் இன்னைக்கு பேசுறேன்னு சொன்னேன். இன்னைக்கு போயிட்டு நிறைய ரிப்போர்ட் எடுக்க சொன்னாங்க. அங்கிருந்து பாரிஸ்ல இருந்து கிளம்பும்போது கார்ல 7:05 தான் ரீச் ஆகணும். எனக்கு அதுல அந்த ஜிபிஎஸ்ல காமிச்சுது. ஆனா அதே போல கரெக்டா 7 அவ்வளவு வேகமா உட்காந்தாச்சு. ஆனா அம்மாவோட கூட சொன்னேன், ஒருவேளை வர முடியலன்னா நீங்களாம் பேசி சமாளிக்குமான்னு சொன்னேன். ஏன்னா இது நம்ம நடத்துற தளம் இது, இருந்தாலும் எப்படியாவது வந்துடும் சொல்லி வேகமா இப்போ ஜஸ்ட் வந்துட்டு, இப்படி பார்த்துருக்க முடியாது, இப்படி வேகமா உட்கார்ந்து பேசுற ஒரு ஆள. சரி, நமக்கு நல்லா தெரிஞ்சது திருக்குறள்ல வணிகவியல் சிந்தனைகள், அதுல ஒரு 4-5 அதிகாரம், அதாவது அந்த தெரிந்து செயல்வகை இங்க அதிகாரத்திலிருந்து ஒரு 4-5 அதிகாரம். இப்போ நான் பிசினஸ் பண்ணனால அதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவ்வளவு அப்படியே ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு அப்படியே இருக்கும். உண்மையிலேயே அதுல பார்த்துட்டு ஒன்னொன்னு இப்படி இருக்கா, அதாவது அதுல நான் நிறைய தப்பும் பண்ணியிருக்கேன். ஆனா இதை படிக்கும்போது நான் அது எவ்வளவு அதுல தெளிவா தெரிஞ்சுது. அதாவது அன்னைக்கு அசோகன் பேசும்போது, அதாவது மேலாண்மை துறைங்க அதிகாரத்துல மேலாண்மை அப்படிங்கிறதுல அசோகன் பேசியிருந்தாரு.
இது அதே மாதிரிதான் வரும். அதாவது மேனேஜ்மெண்ட் அதாவது நிறைய இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து 18 நூற்றாண்டுல தான் எல்லாமே அவங்க கண்டுபிடி மேலாண்மை தத்துவங்களா இருக்கட்டும், தாவரவியல் தத்துவங்களா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், பினான்சியல் இது இப்படி நிறைய விஷயங்கள், மருத்துவம் எல்லாமே அவங்க. ஏன்னா அவன் நாடே வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நாடே கிடையாது. அமெரிக்கானி ஒரு நாடு 400 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்ப எல்லாம் அவன் கண்டுபிடிச்சு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அது ஒரு மலையா இருக்கட்டும், நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மலையை பற்றி தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ இந்த வணிகவியல் சிந்தனைகளை பற்றி ஒருத்தன் 19ஆம் நூற்றாண்டுல அந்த ஹென்ரி ஃபயல்ங்கிற ஒருத்தன் அவன் வந்து எழுதி வச்சிருக்காரு. சிறப்பா வள்ளுவர் தொழில்துறையை பற்றி இதுல நிறைய சொல்லியிருக்காரு. அதை படிக்கும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. பாருங்களா, நான் வந்து திருக்குறள் அப்படி பேச போல, என் பிசினஸ்ல நான் என்ன பார்த்தேன், திருக்குறள் என்ன இருக்கு, இப்படியே தான் நான் அப்படியே பேச போறேன். இப்போ முதலாவது தெரிந்து செயல் வகையில முதல் குறள், அதாவது ஒரு தொழில் செய்யணும்னா இப்போ ஒருத்தங்க ஜாபு போவாங்க, அதாவது வேலைக்கு போவாங்க, இன்னொருத்தங்க பிசினஸ் பண்ணுவாங்க. இதுல ரெண்டுல எது அதிகம் லாபம், நிறைய பணம் கிடைக்கும்னா எல்லாருக்கும் தெரியும் வியாபாரத்துலதான் நிறைய பணம் கிடைக்கும். ஏன்னா நான் ரெண்டும் பார்த்தவன். நான் 25 வருஷம் ஜாப்லயும் இருந்தவன். இதுல வந்து வியாபாரத்துல பிசினஸ் பண்றவங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குங்கிறது நான் இப்ப கண் கூட நான் பாக்குறேன். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பிசினஸ் அது எல்லாரும் செய்ய முடியாது. அது செய்ய முடியாதுன்னா பயம். ஏன்னா முதல் போடணும், ஆர்டர் பண்ணணும், லாபம், அப்போ போட்ட முதல் போயிடும். அதாவது அது ஒரு பயம், செய்ய முடியுமா? இப்ப நான் வந்து 2016 வந்து நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட என் அண்ணன்ல இருந்து என் ஒய்ஃப் எல்லாருமே நீங்க செய்ய முடியுமா, நீங்க இந்த 25 ஆண்டுகள் நீங்க ஜாப்ல இருந்திருக்கீங்க, இப்போ வந்து நீங்க வியாபாரம் பண்ண நம்மளால செய்ய முடியுமா, உங்களுக்கு லாபம் கிடைக்குமா, நீங்க சக்சஸ் ஆவீங்களா? எல்லாரும், ஏன்னா அவங்க கண்ணோட்டத்தில் இருக்குது ஒரு பிசினஸ்னா எல்லாரும் செய்ய முடியாது, நம்மளால செய்ய முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது, செய்ய முடியும், நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணியாச்சு. இப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்களா, அதுல முதல் குறளே அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படிங்கிறார். ஓகே, முதலாவது வந்து அழிவதுவும், அதுல வந்து பிரச்சனைகள். இப்போ நான் வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்க சொல்லி என்ன தொழில் செய்யறது எனக்கு தெரியாது, நான் என்ன தொழில் செய்யணும் எனக்கு தெரியாது. அப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு. என் நண்பர்கள்ட்ட எல்லாத்துக்கும் தொலைபேசியில பேசி நான் பிசினஸ் பண்ண நினைக்கிறேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஒருத்தரையா கேட்கிறேன். ஒருத்தர் சொல்றான் ஏசியன் பையில உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து தரங்குறான், ஒருத்தங்க சொல்றாங்க நீ ஒரு கடவை, இப்படி ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. அப்போ ஒரு நண்பர் வந்து சொல்றாரு நீங்க ஸ்டெபிலைசர் கம்பெனி ஆரம்பிக்கலாம். நான் வந்து எம்காம் மைசூர்லயே ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட், நான் கம்பெனில நான் ஜிஎம்மா இருக்கேன், எனக்கும் ஸ்டெபிலைசருக்கு என்ன சம்பந்தம், அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே. அவரு எனக்கு நல்ல நண்பர். அப்புறம் இல்லை சார் நீங்க செய்யுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அப்படியே தொடர்ந்து இது ஒரு 10 நாளா அந்த விவாதம் போயிட்டே இருக்கு. செய்ய முடியுமா அதை பற்றி எதுவுமே தெரியாது, எலக்ட்ரானிக் ஐட்டம் இல்லையா, அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அந்த பயம், அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாபம் கிடைக்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா இல்ல, ஆனா இதை செய்ய முடியுமா, இதுல கஷ்டம், இதை ஆரம்பிச்சு இப்போ நான் ஒரு 40-50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை செய்ய முடியல, என்ன ஆகும், அந்த போட்ட பணம் எல்லாம் போயிடும்ல. அப்ப இந்த பயம் தான் எல்லாத்துக்கும், என் மனைவில இருந்து, அண்ணன்ல இருந்து, தம்பில இருந்து, குடும்பத்துல எல்லாத்துக்கும், இதை நீ செய்ய மாட்ட, இது வந்து உனக்கு என்ன தெரியும், எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியும், அதாவது லாபம் கிடைக்கிறத பற்றி சொல்லல. அப்ப நீ என் நண்பர்கிட்ட உட்காந்து தெளிவா பேசி அப்போ எப்படி செய்யலாம், இதுல எவ்வளவு கடைசியிலதான் இதுல என்ன லாபம் கிடைக்குதுங்கிறத பற்றி பேசுறேன். செய்ய முடியுமா, சரி இது செய்தா, இப்படி நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நான் பேசி தெளிவுபடுத்திட்டு நான் ஆரம்பிக்கிறேன். முதலாவது தெரிஞ்சது அழிவதுவும் ஆபத்து தான். பிசினஸ்னாலே ரிஸ்க்குங்கக்கூடிய ஒண்ணுதான் அதுல பெரியது. ஏன்னா 100 பேர் ஆரம்பிச்சாங்கன்னா அதுல 90 பேர் அந்த பிசினஸ் முடிச்சு போயிடுறாங்க, இது ஒரு உண்மை. அப்போ இது தெரியுதுல்ல, எல்லாரும் அவ்வளவு செய்ய முடியல, அப்போ இப்படி போயிடுது. அதனால இது ஒரு பெரியது. முதலாவது ஒரு அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியம் சூழ்ந்து செயல். அதுக்கப்புறம் தான் அதுல என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு ஒவ்வொரு யூனிட்ல எவ்வளவு லாபம் கிடைக்கும், இதெல்லாம் சிந்திச்சு சரி செய்யலான்னு முடிவு எடுக்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்றாரு வள்ளுவர், தெரிந்த இனத்தோடு
தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லைங்கிற. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அப்படி இப்போ சேர்ந்து அவரோட வச்சு ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஒரு தொழில் செய்யணும் முதல் வேணும் இல்லையா? முதல் வேணும் இல்ல? அது ஒரு குரலை சொல்லுவாரு பாருங்களா, முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. அது சொல்ற அவருக்கு நான் வந்து திருவள்ளுவரோட சிந்தனையை பாருங்களா, முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. முதல் போடாம பிசினஸ் பண்ண முடியாது. நான் ஸ்டார்டிங்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணி இந்த பொருள் இந்த பணம் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், அப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். இந்த 50 லட்சம் ரூபாய் பொருள் அப்படியே என்கிட்ட இருக்கும். இதுல கொஞ்சம் கொஞ்சமா முடிக்குங்க, கதவை முடிக்குங்க. வேண்டாம் வேண்டாம். அப்போ இது எல்லாமே என் கண்ணு தெரியும். அப்போ முதல் கண்டிப்பா அவசியம். முதல் போடலன்னா லாபம் கிடைக்காது. அதுல இன்னொரு வார்த்தையும் சொல்ற, முதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை. அதாவது இதுக்கு முன்னாடி தெரிந்த இனத்தோடு நமக்கு, அதாவது தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதும் சொல்றோம் இல்லையா? இதே போல இந்த குரல்லையும் சார்பில்லாருக்கு இல்லை நிலை. நம்ம யாரோடையாவது சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான். இந்த விழுதுகள் மாதிரி பல அந்த ஆனவரத்துல அந்த விழுதுகள் இருக்கு இல்லையா, அது தரையில ஊறி அது பூமியில போறது வரைக்கும் அது காத்துலதான் ஆடிட்டு இருக்கும். இப்போ ஆரம்பத்துல என் நிலைமை அப்படிதான் இருந்தது. ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல ஒரு 6 மாசம் என்னுடைய கவனமா அப்படி இருந்து தரையில ஊனி அப்படி ஆறு வரைக்கும் அவரு அது சரியாச்சு. அதே போல இன்னொரு குரலையும் சொல்லுவாரு, ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினையை ஊக்கார் அறுவடையார். ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினையை ஊக்கார் அறுவடையார். அதாவது எல்லாரும், அதாவது தொழில் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய சம்பாதிக்கிறதுக்காக எங்கெங்கயோ, அதாவது ஆக்கம்னா நிறைய நிறைய பணம் லாபம் வேணும்னு சொல்லி ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினையை செய்யார் அறிவுடையார். அறிவுள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப நாம் போட்ட பணம், நல்ல கேளுங்க, நாம் போட்ட பணம் என் கண்ணுக்குள்ளேயே தெரியும். எப்படி? 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன், 50 லட்ச ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் ஆகி பொருள் என்கிட்ட உற்பத்தி ஆகி இருக்கு. இது ஒண்ணு. இதை நான் விற்பனை செய்யறேன். விற்பனை செய்த உடனே அங்க எனக்கு அதை வந்து ஆங்கிலத்தில் சண்டி டெட்டாஸ்மாங்க, கடனாளிகள்னு சொல்லுவாங்க. அப்போ வர வேண்டிய பணம் மார்க்கெட்ல ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பொருள் கொடுத்தா 10 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வர வேண்டியது அப்படி காமிக்கும். இங்க ஒப்ப 40 லட்ச ரூபாய்க்கு சரக்கு இருக்கும். என் கண்ணிலே என் பொருளும் சரி, எனக்கு வர வேண்டிய பணமும் சரி, அது இருந்துகிட்டே இருக்கும். பணம் வந்துட்டு இருக்கும், திரும்பி ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், பொருளா இருக்கும். என் கண்ணில் ஒண்ணுலயோ ப்ரொடக்ஷன் பொருளா இருக்கும். அப்போ இது வந்து அறிவுபூர்வமான தொழில். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை நிறைய லாபம் வேணும்ட்டு வட்டி கொடுப்பாங்க. ரியல் எஸ்டேட்டு, ஷேர் மார்க்கெட்டு, அங்க எங்க ஏன்னா உழைக்காம சம்பாதிக்க எங்கெங்கயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுல வந்து என்ன ஆகும், சில நேரங்கள்ல அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. மொத்த பணமும் நிறைய லாபம் வேணும், ஷார்ட் டேர்ம்ல பணக்காரன் ஆகணும் அப்படின்லாம் யோசிச்சு அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு அதுல பெரிய ஆபத்து இருக்கு. அதாவது ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். அறிவுடையவங்க நிறைய லாபத்துக்கு ஆசைப்பட்டு தவறான வழியில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தவறான வழியில கொண்டு போய் பணத்தை போடும், அது காணாமலே படும். அது தெரியணும். அது இது. அடுத்தது தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏகப்பாடு அஞ்சுவர். இப்போ தெளிவில்லாம எந்த தொழிலையும் யாரும் தொடங்க மாட்டாங்க. நான் தெளிவா தெரிஞ்சு நான் கண்டிப்பா ஜெயிப்பங்க கூடிய ஒருவேளை தோத்திருந்தா என்ன சுத்தி இருக்கவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு அதாவது என்ன நான் சொன்னல நீ ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி என்ன திட்டி தீர்த்திருப்பாங்க, என்ன ஒரு வழி பண்ணிப்பாங்க. என் மனைவியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், எனக்கு எல்லாருமே அது. அப்போ அந்த இதுக்கு அஞ்சுவர்கள் எதுக்கு, நாளைக்கு நம்ம தோத்து போனா நம்ம மேல எல்லாம் வந்து எல்லாரும் நம்மள வந்து இதுவாகுவாங்களே. தெளிவா தெரிஞ்சவங்க, தெளிவில்லாதவங்க. நான் ஆனா வந்து ஒவ்வொரு விஷயம் வள்ளுவர் சொன்னது போல ஒவ்வொரு விஷயமும் பாதுகாப்பா தான் ஆரம்பிச்சேன். தெரிந்த என் நண்பரோட நான் வந்து ஒரு 6 மாசம் 1 வருடம் நினைக்கிறேன், 1 வருடம் அவரோட இருந்து முழுமையா, ஏன்னா அது என் ஆபீஸ்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி, தினமும் அங்க போக வேண்டிய கஷ்டம் இருந்தது. அதனால நான் தெளிவா ஸ்டாண்ட் ஆகிறது வரைக்கும் அவரோட தொடர்ந்து இருந்து எல்லாம் கத்துக்கிற வரைக்கும், ப்ரொடக்ஷன் சரி, சேல்ஸும் சரி, எனக்கு மார்க்கெட்டிங் எல்லாம் ஒரு எனக்கு நாலேஜ் வந்து நான் செல்ஃபா பண்ற வரைக்கும் அவரோடயே இருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு, நண்பா நான் எனக்கு ரொம்ப தூரமா இருக்கு, நான் என் வீட்டு பக்கமே போறேன்னு சொல்லி என் வீட்டுக்கும் எதிரிலே ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய ஆபீஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் செட்டப். இப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்படி தெளிவா என் ஆபீஸை நான் இங்க மாத்திக்கிட்டேன். இப்படி
வள்ளுவர் சொல்லி. அப்போ தெளிவு இல்லாம தொடங்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. எதுக்கு? நாளைக்கு எதாவது நடந்தா அந்த பழிபாவத்துக்கு அஞ்சுறவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது, வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்திப்படுத்துவது ஒரு ஆறு அப்படிங்கிறாரு. வகையற சூழாது எல்லாமே. இதுல வந்து 2 இது இருக்கு. ஒண்ணு மார்க்கெட்டிங், சேல்ஸ். அதாவது இது தொழில் இல்லையா? இதே அதிகாரத்துல அவர் சொல்றாரு, வகையற சூழாது எல்லாமே தெளிவா திட்டம் போட்டு செய்துட்டு நீங்க ஒரு தொழில் தொடங்கணும். அப்போ இதுல 2 பகுதி. ஒண்ணு விற்பனை, இன்னொன்னு ப்ரொடக்ஷன். இந்த விற்பனை பகுதி தமிழ்நாட்டுல சென்னையில நிறைய நிறைய கடைகள் இருந்தது. அதனால எனக்கு அது எல்லா இடமும் போயிட்டு ஆர்டர் எடுக்கக்கூடிய அந்த இது இருந்தது. இன்னொரு பகுதி ப்ரொடக்ஷன். இங்கதான் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன். அதாவது இந்த இத சொல்லும்போது எனக்கு அதான் ஞாபகம். வகையற சூழாது எழுதல் தெளிவா திட்டம் போட்டு சரியா நீ எல்லாம் செய்யாம செய்யறது, அதுவே வந்து இது பகைவர்னா நமக்கு ஆபத்து. இந்த தொழில வரக்கூடிய ஒரு ஆபத்து. இது ஆபத்தா முடியும். அது என்னன்னா, ப்ரொடக்ஷன் வந்து ஒரே ஒரு சப்ளையரை, ஒரே ஒரு வெண்டார நான் டிபெண்ட் பண்ணி அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை. ஒரே ஒருத்தரை நம்பி நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இங்க சேல்ஸோ 100கணக்கான டீலர். இந்த சைடு பிரச்சனை இல்லை. இந்த சைடு என்னாச்சு, அந்த அக்ரிமெண்ட்ல சில சரியா அந்த இவருக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாதனால எனக்கு நிறைய சிக்கல்கள் இருந்தது. அதிகமான பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதாவது நிறைய தப்புகள். அப்புறம் இன்னொருத்தரை தேடி கண்டுபிடிச்சு ஆகுற வரைக்கும் எனக்கு அங்க நிறைய சிரமங்கள் இருந்தது. அப்போ எனக்கு இங்க ஒரு செட்பேக். எனக்கு இது முதல்ல தெரியல. அப்போ வள்ளுவர் சொல்லும்போது இதெல்லாம் தெளிவா திட்டம் போட்டு செய்து வச்சிருந்தா எனக்கு இங்கேயும் பிரச்சனை இருந்திருக்காது. இது இருந்ததுன்னா சரி பண்ணிட்டேன். ஆனா இந்த சைடு ப்ரொடக்ஷன் சைடு எனக்கு ஆரம்பத்துல ஒருத்தங்களை நம்பி இருந்ததுனால அங்க ஏதாவது பிரச்சனை ஆகுனா எனக்கு இந்த சைடு டோட்டலா கஷ்டமா இருக்கும். அப்ப இன்னொரு ஆளை கண்டுபிடிச்சு இன்னொரு ஆளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்து எனக்கு குட்டி குட்டியா ஒரு 5-6 ஃபேக்டரி இருக்கு. அப்போ எல்லாத்தையும் நான் ஸ்டடி பண்ணி எல்லாம் நான் செட்டப் பண்ணி ரெடி பண்ணி இப்போ எனக்கு இந்த சைடு எனக்கு ஆபத்து இல்லை. இந்த சைடு நல்லா இருக்கு. இப்போ அடுத்தது பாருங்களா, செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாம யானும் கெடும். இந்த குரலை பாருங்களா, செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாம யானும் கெடும். இப்போ நான் வந்து எங்க நிக்கிறேன்னா, பொருளெல்லாம் விற்கணும். யாரும் உடனே காசு தர மாட்டாங்க, கடன் தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்காம, அதாவது கடன் கொடுக்காமல் இருக்க முடியாது, கடன் கொடுக்காம இருந்தா வியாபாரமே பண்ண முடியாது. இதுக்கு வந்து நீ துணிஞ்சு நீங்க தைரியம் இல்லைன்னா இந்த பிசினஸ் பண்ணவே முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் கடன் தான் கொடுக்கணும். அப்போ கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆனா எனக்கு தெளிவா தெரிஞ்சது, நான் என்னென்ன செய்ய போறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்போ நீங்க செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும். அது எப்படின்னா, எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் மாட்டிக்கும், எல்லாத்துக்கும் கொடுக்காமலும் இருக்க முடியாது. இந்த இதுதான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், அவங்கள பற்றி, அதாவது இன்னொருத்தவங்களை வச்சு விசாரிப்பேன். ஒரு ஸ்டாஃப் ஆர்டர் எடுத்துட்டு வர்றாருன்னா இன்னொரு ஸ்டாஃப் வச்சு, ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணுவாரு, அவருக்கு டார்கெட் வச்சு பண்ணுங்க ஆர்டர் எடுத்துட்டு வருவாரு. நான் இன்னொருத்தவங்களை வச்சு அந்த டீலருடைய கிரெடிட், அவருடைய அவரு எப்படிப்பட்டவரு, அவர் நல்லவரா, அவர் எவ்வளவு வருஷம் பிசினஸ் இருக்காரு, பணம் கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சு நான் அப்படியும் ஏமாத்தி போறவங்க இருக்காங்க, அப்படியும் கடையை முடிச்சு போறவங்களா இருக்காங்க. அப்போ சில விஷயங்களை நீங்க செய்யாமலும் இருக்க முடியாது. அதே நேரத்துல தாறுமாறா எல்லாத்துக்கும் கொண்டு அள்ளி இறைச்சிடவும் முடியாது. இப்படி 2 விஷயமும் இருக்கு. இப்படி இந்த 2 விஷயம் இருக்கு. அப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு கட்டத்துலதான் நான் நின்னேன். ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணி என் மனைவிக்கெல்லாம், நீங்க இவ்வளவு கடன் கொடுக்குறீங்களே, அவங்க தருவாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு துணிச்சலோட அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய கொடுத்து வாங்கி அது அந்த ரோல் ஆகி இந்த பிசினஸ் இப்படித்தான் அது வரும் வந்து ரோல் ஆகி அந்த பிசினஸ் ஆனது பெருசாயிட்டு இருக்கும். இதுக்கு தைரியம் தெளிவேணும். சில விஷயத்த துணிஞ்சு நீங்க செய்து ஆகணும் அப்படிங்கக்கூடிய அந்த இது சொல்லுவது இல்லையா, உடையர் எனப்படுவது ஊக்கம், அக்திலார் உடையதோ மாற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஊக்கம் தான் உறுதி, மன உறுதி, உள்ள தெளிவு, மன உறுதி, நான் ஜெயிப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு மன உறுதி இந்த இது மட்டும் இருந்தா போதும். இது ரொம்ப அவசியம். பயந்தவங்களால இந்த தொழில செய்யவே முடியாது, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இது அந்த துணி எப்பவும் ஒரு உள்ள தெளிவு அதுல இருக்கணும். அடுத்ததா எண்ணி துணிய கருமம்,
துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இந்த குரலை பாருங்களா. தொழில வந்து நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னல, இந்த தெளிவு இல்லாதவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு தெளிவும் இல்லாம பார்த்துக்கலாம், வரும்போது அது செய்யும் போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி துணி கருவம் துணிந்த பின் எண்ணும் நம்ம எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம்னா அதுவும் அது சரியா வராது. அது வந்து உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கணம் இருந்தார் தம்முடைய வலி அறியாம தன்னுடைய தகுதி தன்னுடைய தன்மை எதுவும் தெரியாம இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா என் நண்பர் அவர் வந்து கிரீன் ஸ்டார் ஏசின்னு சொல்லி ஒரு ஏசி கம்பெனி ஆரம்பிச்சாரு. அவர் வந்து அந்த கம்பெனிக்கு எல்லாமே கடன் எடுத்தே அவர் அந்த கம்பெனி ஆரம்பிச்சார். அவர் சாதாரண ஒரு டெக்னீஷியனா வந்தவர். அவரு எல்லாம் பண்ணாரு. அவர் தான் எனக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. அவரு ஏசி கம்பெனி தனியா அவருடைய ஓன் பிராண்ட்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையில ஆரம்பிச்சார். என்னாச்சு, தமிழ்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் 30 ஜாம்பவான்கள் பல கோடி, அதாவது 1000 கோடி 500 கோடி 200 கோடி எல்லாம் போட்டு கம்பெனி ஆரம்பிச்சவங்க. இவரு சாதாரணவனு, ஒரு சாதாரண ஒரு டெக்னீஷியன், அந்த ஒரு பண பேக்ரவுண்டும் இல்லை. அப்ப என்ன பண்ணாரு, கடன் எடுத்து இவரு அவங்க மச்சான் மாமே அங்க பேங்க்ல எல்லாம் கடன் எடுத்து ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு அவரால் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அதை தாக்கு பிடிக்க முடியல. அதான் உடைத்தம் வலி அறியார். உடைத்தம்னா தம்முடைய வலி அறியாம இப்படி ஆரம்பிச்சு அதை இடையில முடிச்சுட்டு போறவங்க எவ்வளவு பேரும் இருக்காங்க அப்படிங்கிறத இது சொல்றாரு. அடுத்ததாட்டு இந்த குரல், ஆற்றின் வருந்தா வருத்தம் பலனென்று போற்றினும் பொத்து விடும் அப்படின்னு ஒரு குரல். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலனென்று போற்றினும் பொத்து விடும். அதாவது நான் பிசினஸ் மேன்லயே நிறைய போன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது வந்து தெளிவான திட்டம் இல்லாம, நம்ம இப்போ நான் கம்பெனி ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் போயிட்டு இருக்கு. தெளிவான திட்டம் இல்லாம செய்தாலும் அது வெற்றி பெறாது. நிறைய பேர் இருக்காங்க, தெளிவான திட்டம் இருக்கும். எப்படி உதாரணம் சொன்னா, நான் ஒரு மாசத்துக்கு ஒரு 6000-7000 நம்பர் நான் டார்கெட், இது கம்பெனி டார்கெட். ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் ஒரு 1000-2000 அந்த மாதிரி ஒரு டார்கெட் இருக்கும். அவங்க சொல்றது, இது உங்க டார்கெட், இது நீங்க மாசம் நீங்க கரெக்டா இதை நீங்க முடிச்சிடணும். ஒரே ஒரு நிமிடம், என் ஸ்டாஃப் தான் பெல் அடிக்கிறான், அவனுக்கு திறந்து விட்டு வந்துடும். ஒரே ஒரு நிமிடம். சாரி, வீட்டுல யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். ஸ்டாஃப் வந்து கீ கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் போகும்போது எல்லாமே சொல்லிட்டு போவாரு, என்ன செக் எல்லாம் பண்ணும், எல்லாம் அது 10 நிமிஷம் அவருக்கு எல்லாம் சொல்லிட்டு போவாரு. சரி, கீ வாங்கிட்டு அவரை அனுப்பி விட்டேன். இப்போ வந்து ஒரே நிமிடம். என்ன சொல்லுது? சரி. சரி, அடுத்தது சரி, ஓகே. என்னவா? ஆற்றின் வருந்தா வருத்தம். சரி, ஆமா, சரி, ஓகே. அதாவது இப்படி இந்த டார்கெட் வச்சிருப்போம், ஒவ்வொருத்தரும் டார்கெட் வச்சிருப்போம். அவங்க வந்து அந்தந்த டார்கெட்டை கரெக்டா அந்தந்த மாசம் முடிக்கணும். முடிஞ்சாதான் அந்த கம்பெனியோட எப்போ இது ஒரு தெளிவா ஒவ்வொருத்தரும் அதை பண்ணணும். அதை நாங்க கரெக்டா பண்ணுவோம். நீங்க என்ன என் ஸ்டாஃப் யாரையும் கண்ட்ரோல் பண்றது இல்லை, எது இல்லை. அவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு, நீ உன் டார்கெட்டை முடி, மாசம் இந்த 1000 நம்பரை முடி, போதும், அவ்வளவுதான். நீ உன் ஃபேமிலியை பார்த்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ இதை முடிச்சு. ஏன்னா இது வந்து இது உன்னுடைய ஜாபு, இது உங்களுக்கு சேலரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்படி தெளிவா அந்த தெளிவு அது கரெக்டா முடிச்சிருவாங்க. அந்த மாசம் எப்படியாவது அடிச்சுப்படி, நான் யாரும் விரட்டுறதும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அதுபடி அதை முடிச்சிருவாங்க. இப்படி தெளிவா மாசம் என் கம்பெனி இது நடக்கும். அப்போ இந்த தெளிவு வந்து கண்டிப்பா வேணும். ஆற்றின் வருந்தா வருத்தம், அதாவது தெளிவில்லாத திட்டமில்லாத செயல் பலர் நின்று போற்றினும் பொத்து விடும். பொத்துனா ஓட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. அதாவது 60 தேங்காயை 70 குயவன் சமந்தான்னு சொல்லுவாங்கல்ல. 60 தேங்காவை ஒரு மூட்டையில கட்டி 70 பேர் சேர்ந்து சமந்தா எப்படி இருக்கும்? அது சரியா போய் சேருமா?
60 பேர் கையில ஆளுக்கு ஒவ்வொன்றா பிரிச்சு கொடுத்தா ஈஸியா போயிருக்கும். இதை மாதிரி ஒரு தெளிவான நிறைய பேர் இருந்தும் தெளிவான திட்டம்லாம் நிறைய கம்பெனிகள் நடக்காது. அப்ப இப்படி இதுல நான் உதாரணம் சொன்னேன். நான் எப்படி செய்யறேன், என் கம்பெனி எப்படி இருக்கு, இப்படி தெளிவா இப்படி 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 போயிட்டு இருக்கோம். சரி, அடுத்ததாக தொழில். அதுக்கு ஒரு என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி தொழில் இருக்கணும்னா, எள்ளாத எண்ணி செய்ய வேண்டும், தம்மோடு கொள்ளாத உலகு. அதாவது யாரு எள்ளி நகையாடுற மாதிரி எல்லாம் நம்ம தொழில் செய்யக்கூடாது, இழிவான காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, நல்ல நேர்மையான தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்துல சொல்லிப்பாரு. அம்மா கூட இப்ப சொல்லியிருந்தாங்க இல்லையா, வணிகம் செய்வார்க்கும் வணிகம் பிறகும் தம்போல் செய்தி. இது ஆக்சுவலா நான் முன்னாலே என்ன சொன்னேன், நம்ம தொழில் அடுத்த தொழில் எல்லாத்தையும் ஒண்ணு போல பார்க்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். இந்த அம்மா இந்த இதை கூட சொன்னாங்க, பட்டினப்பாலில் வரக்கூடிய இந்த சொல்லும் போதுதான் இது அழகா புரிஞ்சுது. அதாவது அந்த அம்மா எல்லாம் முழுக்க அந்த பாட்டை சொன்னாங்க. அதுல வந்து வரி வரும், தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகைக்கூடாது, கொடுப்பதும். அதாவது கொள்வதுன்னா நம்ம அடுத்தோம் இவன் அப்போல்லாம் பண்டமாற்று முறை. அதாவது திருவள்ளுவரும் பண்டமாற்று, அதாவது அதுல சொல்லி பிறவும், அதாவது பிறவும் தம்போல்னு சொல்லுவாரு வள்ளுவர். பிறவும் தம்போல் அப்போ பண்டமாற்று முறை. அடுத்தவங்கிட்ட வந்து அதிகமா வாங்காம நேர்மையா சரியான பொருளை வாங்கி நம்மளும் குறையாம அவங்களுக்கு சரியா கொடுக்கறது. இது நான் சந்தையில சின்ன வயசுல நான் கன்னியாகுமரியில சந்தையில வியாபாரம் பண்ணுவேன். இந்த 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 தப்பு எப்படி நடக்கும், இந்த இது ஒரு வகையில பண்டமாற்று முறை மாதிரி. சந்தையில சின்ன வயசுல எங்க அப்பாவோட சந்தையில வியாபாரம் பண்ணுவேன். அப்ப விடிய காலம் 4 மணிக்கு போயிடுவோம். அப்போ அந்த விவசாயிங்க பெரிய பெரிய வாழைத்தார கொண்டு வந்து சந்தையில வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பேச தெரியாது, அவங்க வெகுளியா இருப்பாங்க. இந்த வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இப்பெல்லாம் ரொம்ப ஆச்சு, ஒரு 20 ரூபா 30 ரூபா, அப்பெல்லாம் பெரிய பெரிய வாழைத்தாரு 20 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை அவங்ககிட்ட ஏமாத்தி வாங்கி ஒரு 20 ரூபாய்க்கு போகக்கூடிய வாழைத்தார 10 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா விவசாயம் பண்றவங்களுக்கு இந்த பேச்சு சாமர்த்தியமோ, இந்த வியாபாரிங்க இது இவ்வளவு போகாதுப்பா, இது வந்து சின்ன வாழைக்காய், இது அப்படி எப்படி எதோ சொல்லி பொய்ய சொல்லி அவங்கள ஏமாத்தி எடுத்து 20 ரூபாய்க்கு போகக்கூடிய வாழைத்தார 10 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வச்சு இதை கொஞ்ச நேரத்துல 20 ரூபாய்க்கு வித்துட்டு 10 ரூபாய்க்கு லாபம் சம்பாதிச்சுட்டு போயிடும். இது நான் கண்ணால சந்தையில நான் தினந்தரம் பாக்குறது, சின்ன வயசுல நான் பார்த்தேன். அப்போ இந்த இது ஒருவேளை பண்டமாற்று முறை தான். அவன்கிட்ட வாங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு இங்க இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு வித்து, அந்த அவன் ஒரு வருஷம் உழைச்சவனுக்கு 10 ரூபா, இந்த 10 நிமிஷம் எதை எடுத்து கொண்டு சுத்தவனுக்கு 10 ரூபா. அப்ப இதுல எனக்கு ரொம்ப சீட்டிங், ரொம்ப ஏமாத்துமா இருக்கும். அப்போ அந்த காலத்துல பண்டமாற்று முறை எப்படி, இப்போ இதை வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு இது எனக்கு அப்படியே இது ரொம்ப ஏமாத்து. அவன் பாவம், நான் கொஞ்சம் மனசாட்சி படி நடப்பேன். ஆனா நிறைய பேர் அதை அடிச்சு குத்தி அப்படி ரொம்ப டிமார்ட் ரேட்டு வாங்குற மாதிரி புடுங்கி பறக்கிற மாதிரி வாங்கிச்சு அவரெல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு வகையில. இப்போ உங்க பண்டமாற்று முறையில் எப்படி, பொருளை வாங்கிக்கிட்டு அதை அவங்ககிட்ட அதிகமா எடுக்காம நேர்மையா கரெக்டா எடுத்து, அந்த காலத்துல வள்ளுவரும் சரி இவர் இந்த பட்டினப்பாளைய ஆசிரியரும் சரி 2 பேரும் ஒரே கருத்தை தான் சொல்றாங்க. அப்போ எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காங்க பாருங்க. அந்த அந்த பாடல் கூட நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நெல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகக்கூடாது, கொடுப்பதும் குறைக்கூடாது, பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல் கொண்டி துவன்று இருக்கை. இந்த பாடல் பட்டினப்பாலையில இந்த வணிகத்தை பற்றி இப்படி சொல்லுது. வள்ளுவரும் இந்த இதுல வணிகம் செய்வார்க்கும் வணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும் சொல்லி அழகா அந்த பண்ட 2 இவரு பாண்டி நாடு, இவரு சோழ நாடு. அப்போ அந்த காலத்துல இப்படிதான் நடந்திருக்கு. 2 பேரும் சமமா ஒரு நேர்மையான தொழில் அந்த காலத்துல நடந்திருக்குங்கிறத இந்த வள்ளுவருடைய செய்திகளும் சொல்லுது, இந்த வட்டப்பாலை பாடலும் சொல்லுது. இப்படி தொழில் தூய்மை நேர்மையா இருந்திருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்பெல்லாம் அப்படியே அதெல்லாம் மாறிடுச்சு. அடுத்தது ஆட்களை வேலைக்கு வைக்கிறது. ஆட்களை வேலைக்கு பாருங்களா, கம்பெனில ஆள் முழுக்க எனக்கு கம்பெனி உணர்வு வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்களா. நாம் பட்டு அனுபவிச்சது. ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது. அற்றாரை தேர்தல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நானார் பழின்னு சொல்லுவாரு. இந்த குரல் நான் அடிபட்டனால எனக்கு தெரியுது. என் கம்பெனில 2 பேரு நான் ரொம்ப இந்த பாவம் பாக்குறவன். என் வீட்டு வாசல்ல இருந்து ஒருத்தன் அடிக்கடி ஒரு 3 நாளைக்கு ஒருத்தன், ஐயா இந்த சார் எனக்கு வேலை கொடுங்க சார், நான் நல்லா செய்வேன், எனக்கு வேலை இல்லை, எனக்கு நான் பாவம் இப்படி சொல்லவே, சரி ரொம்ப பாவப்பட்டவனா இருக்கான், சரி செய்வான் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்தேன். அது ஒரு மலையாள, நான் ஏற்கனவே இந்த கதை நான் சொல்லியிருக்கேன். அவனுக்கு தேவைக்கு
ஏமாத்திட்டு போய் ஒரு கம்பெனில நிறைய பணத்தை அவன் தேவைக்கு ஏமாத்துறாங்க, வேணும் ஏமாத்தல, அவன் சூழ்நிலை, அவன் அவங்க சிஸ்டருக்கு ஏதோ ஆப்ரேஷன் ஏதோ செலவு போலுக்கு இந்த பணத்தை எடுத்து அதை கொடுத்து. ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு, அற்றாரை தேர்தல் ஓம்புக, இல்லாதவனை தேராத, மற்றவர் பற்றில நானார் பழி. அதாவது அவன் பழிபாவத்துக்கு அஞ்ச மாட்டான், ஏன்னா வேற வழி இல்லை அவனுக்கு, சூழ்நிலை அப்படி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டாஃபும் அவரும் இதே போல்தான் மாதிரி, அவங்களால நான் ஒன்றும் பண்றது இல்லை, ஏன்னா இல்லைன்னு சொல்லி அது வள்ளுவர் எப்படி சொல்லுவாங்க, இது அதாவது பாவம் பார்த்தா 10 ரூபாயோ எவ்வளவு பணம் கொடுக்குமோ கொடுத்து உதவி அனுப்பி விடலாம். ஆனா வேலைன்னு கொடுத்தா அவன் பழிபாவத்துக்கு அஞ்ச மாட்டான், உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான்னு வள்ளுவர் சொல்றாரு. அதே போல சொந்தக்காரங்களை இதுலயும் நான் பட்டேன். நான் ஊர்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வச்சிருந்தேன், ஊர்ல அக்கௌண்ட்ஸுக்கு சேல்ஸுக்கு ஆரம்பத்தை எல்லாத்தையும் கொண்டு வச்சிருந்தேன். அதுக்கு என்ன சொல்றாரு, காதன்மை கந்தா அறிவறியார் தேர்தல் பேதமை எல்லாம் தருங்கிறாரு. அதாவது சொந்தக்காரங்களை அறிவறியார், அவங்களுக்கு இல்ல தெரியாதவங்களை இந்த மாதிரி பொறுப்புகள் உண்டு தேர்தல் பேதமை எல்லாம் தரும், இதுவும் கெட்டு போயிடும். சொந்தக்காரங்களாதான் தேரணும், அவங்கள வச்சுக்கணும், அவங்கள கொண்டு போய் இங்க கொண்டு இந்த பிசினஸ்க்குன்னா அதெல்லாம் செட் ஆகாது. இதெல்லாம் நான் ஆரம்பத்துல 2-3 வருஷம் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் பண்ணி நான் அடிபட்டவன். அதுக்கப்புறம் பாருங்களேன், அப்புறம் யாரை தேரணும், தெளிந்தான் வழிமுறை, இந்த வார்த்தை நல்ல தெளிந்தான் வழிமுறை. ஒரு இந்த வேலையில நல்ல எல்லாம் தெரிந்தவனை தான் தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா தீரா இடும்பை தென்னு சொல்றாரு. இந்த வழிமுறையெல்லாம் தெரிந்தவனை தான் நீ வேலைக்கு எடுக்கணும், இல்லைன்னா தீரா. அது உண்மைதான். அந்தந்த வேலைக்கு அவங்க இதெல்லாம் தெரியறதுக்கே எனக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு 10 வருஷத்துல 5 வருஷம் இதை மாதிரி வள்ளுவர் சொல்லக்கூடியது. ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்குள்ள தெரியாது. ஆனா அவரு எங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு, இதை கூர்ந்து பார்த்தா தெரியும். மற்றவங்க ஒவ்வொருத்தருக்கல இது விவரமாய் தெரியும், எனக்கு சொன்னமா இருக்கும். ஆனா வள்ளுவர் இப்படிலாம் சொல்லியிருக்காரு, நம்ம தான் தெரியாம எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஆனா அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க சொல்வார். அதாவது எல்லாரும் நல்லவனும் கிடையாது, எல்லாம் நல்ல குணமும் கிடையாது, கெட்டவும் கிடையாது, ரெண்டும் இருக்கும். அதாவது சினிமாலாம் ஹீரோ 100% ஹீரோ, வில்லன் 100% கெட்டவன், அப்படி இருக்காங்க. அப்படி கிடையாது, எல்லாத்தையும் நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கும். இப்ப இதுல தூக்கி வெயிட் பார்த்து, சரி இவன்கிட்ட இவ்வளவு நல்ல குணம் இருக்கு, இவ்வளவு, அப்போ எது நல்ல குணம் நிறைய இருந்தா அவனை தேர்ந்தெடுத்து நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதே போல இதனால் இவன் முடிக்கு வென்று ஆய்ந்ததனே அவன் கண் விடல், இதை இப்படி தேர்ந்தெடுத்து அதே மாதிரிதான் இப்போ எனக்கு என் கம்பெனி ஜிஎம் இருக்காங்க, 3 சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, அக்கௌண்ட்ஸுக்கு இருக்காங்க. எல்லாம் அடிபட்டு 4 பேர் சேல்ஸ் ஆளு வருவான், 2 பேர் தேர மாட்டான், அவனை அனுப்பி விட்டுட்டு தேரக்கூடியவனை அப்படியே பார்த்து அவங்களெல்லாம் வச்சு அப்படி அந்த மேனேஜருக்கெல்லாம் எப்படி சொல்றாருங்க, வினைக்கு உரிமை நாடிய பிண்டை அவனை அதற்குரியவனாக செயல். எங்க ஜிஎம் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்குவாரு, சேல்ஸ் எல்லா ஸ்டாஃப் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்குவாரு. அதுக்கு அந்தந்த தகுதியுடனே அதுக்கு வைக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது இதே போல நேரத்துல இன்னொரு நாள் எனக்கு டைம் ஆகுதுல்ல, இன்னொரு 5 நிமிஷம் பேசலாமா? நிறைய இருக்கு. சரி, 7:45 7:46 பின்னூட்ட நேரம். ஆமா நேரம், ஆமா. இன்னும் ஒண்ணு அப்போ சுருக்கமா முடிச்சிட ஒரே. இப்போ வெற்றியை பத்தி நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த இடம் இருக்கு, காலம் இருக்கு. நான் பண்றது ஸ்டெபிலைசர் பிசினஸ். இப்போ எனக்கு சீசன், அது அந்த சீசன் தந்தாரெல்லாம் வள்ளுவர் என்ன சொல்றாரு, இந்த காலம் என்ன சொல்றாரு, இடத்துக்கு என்ன சொல்றாரு, அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இப்ப சொல்லுங்க. இப்போ வெற்றியின் ரகசியம் இதை மட்டும் சொல்றேன். வெற்றியின் ரகசியம் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என 2 நீள்வினையால் நீளும் கொடி. இந்த ஸ்டெபிலைசரை பத்தி எனக்கு எதுவுமே ஆரம்பத்துல தெரியாது. எனக்கு இப்போ பாருங்களா, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் 2016 ஒரு பொருளை 1800 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணேன். இன்னைக்கு அதே பொருளை 1400 ரூபாய்க்கு உற்பத்தி பண்றேன். 10 வருடம் கழித்து அது பொருள் அதை ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாக தானே ஆகணும், ஆனா இன்னைக்கு கம்மியாகுது. ஏன்னா அந்த அளவுக்கு அதோடைய டெக்னிக்கலா இந்த 10 வருஷத்துல நான் அதை கத்துக்கிட்டேன். எங்கெங்க அதை குறைவான விலைக்கு வாங்க முடியும், தரமான பொருளை குறைவான இப்படி கத்துக்க. அதாவது அதை பற்றி ஆழமா தெரிய அப்புறம் கடின உழைப்பு. நான் இப்பவும் தினமும் நான் மார்க்கெட்டிங்லாம் போறேன், எனக்கு கம்ஃபர்டபுளா மார்க்கெட்டிங் தினம் ஒரு பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா வீட்லயே உட்காந்துருவேன். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் வேணும், நாலேஜும் வேணும். இதை தொடர்ந்து செய்யணும். நீள்வினையால் 3, அதாவது ஹார்ட் ஒர்க்,
நாலேஜ், கன்சிஸ்டன்சி. இந்த 3 தான் வந்து சக்சஸோட ஃபார்முலான்னு சொல்லி வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. அதே போல சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியோம் சொல்லியவனும் செயல். இதெல்லாம் வந்து இது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த பிசினஸ்ல வந்து எப்படி நீங்க மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா எனக்கு கோடிக்கணக்கில் எனக்கு நிறைய பணம் மார்க்கெட் இருக்கு. அவங்ககிட்ட அவ்வளவு வாங்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா ஸ்டாஃப் அவ்வளோத்தையும் அப்படி கட்டுக்கோப்பா கண்ட்ரோலா நம்ம அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பணம் ரோல் ஆகும். இல்லைன்னா ரோல் ஆகாது. நம்மளை ஏமாத்தி போயிடுவாங்க. கொஞ்சம் நம்ம வந்து வீக்கா இருந்தா நம்மளை ஏமாத்தி போயிடுவாங்க. அப்படி அந்த துணிச்சல் அப்படி அதை பண்ற அந்த இதெல்லாம் தொழில இருந்தா மட்டும்தான் தொழில் ஜெயிக்க முடியும். இத்தனை அறிதெல்லாம் இருந்தா மட்டும் அதெல்லாம் போதாது. ஓகே, என்னுடைய நேரம் இத்தனை நிறைகிறது. நான் அவசர ஓடி வந்து பார்க்க 2 நாள் பார்க்க கூட நேரம் இல்லை. ஆனா இது இப்ப நான் பேசுனது எல்லாமே வள்ளுவர் என் பிசினஸ்க்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத உணர்வுபூர்வமா உணர்ந்தத அப்படி நான் திருக்குறளை சொல்லல. பிசினஸ் அப்படியே திருக்குறளை எப்படி எப்படிலாம் பணிக்குது அப்படிங்கிறத உணர்ந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நன்றி. இத்தனை கேட்டமைக்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி. மிகச் சிறப்பானதொரு சிறப்புரைங்கய்யா. உங்களுடைய தொழில் அனுபவத்தோடு வள்ளுவருடைய குறட்பாக்களை போல இவர் தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எவ்வவற்றை செய்ய வேண்டும், எவ்வவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும், எவ்வவற்றிலே நாம் நம்முடைய சிந்தையை செலுத்தி அவ்வவற்றை தனக்குள்ளே ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அருமையான பேச்சை சிந்தையிலே மெல்ல அனலை மூட்டிவிட்டார். நல்ல பேச்சு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக சீதாம்மா இருக்காங்களா? அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்களா? சரி, லெஃப்ட் ஆயிட்டாங்க. அடுத்து கோவிந்தமாலம்மா, அதுக்கு அடுத்து பானுமதி அம்மா 2 பேரும் பேசுங்கம்மா. பின்னுட்டு இருக்காங்கம்மா. நன்றி, வணக்கம் அம்மா. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் இணைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் செல்வம் ஐயா அவர்கள் உண்மையில் அவர் திருக்குறளில் வணிக வேலை பற்றி பேசவில்லை. அவருடைய வாழ்க்கையை திருக்குறளோடு ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஏனென்றால் அவர் தம்முடைய தொழிலை 2016 தொடங்கிட்டார். ஆனா அவர் திருக்குறளுக்கு அறிமுகமாகி அரங்கத்திலே வந்து திருக்குறளை பயின்று அதிலே ஊன்றி கவனம் செலுத்த தொடங்கியது கடந்த சில வருடங்களில்தான். 10 ஆண்டுகளாக அவர் செய்யக்கூடிய தொழிலே என்னென்ன சிரமங்களை அவர் அடைந்தார், என்னென்ன இடர்பாடுகளை எதிர்கொண்டார், எத்தகையவாறு உழைத்து தொழிலிலே முன்னேற்றம் கண்டார் என்பதையெல்லாம் இன்று படிக்கும் திருக்குறளோடு ஒப்பிட்டு தன்னை ஒரு மிகச்சிறந்த தொழில் அதிபராக அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய உரை மூலமாக. அன்று அவர் 1600 ரூபாய்க்கு உற்பத்தி செய்த ஒரு பொருளை இன்று 1400 ரூபாய்க்கு தர முடிகிறது என்று சொன்னால் கேட்பதற்கு வேண்டுமானால் அது மிக எளிதாக இருக்கலாம். ஆனால் தரத்தோடு கூட வாங்குபவர்களுடைய நம்பிக்கை சிதையாதவாறு குறைந்த விலையிலே அந்த பொருளை தருவது என்றால் அதற்கு அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய கடின உழைப்பு. நாம் தான் இதை 1600 ரூபாய்க்கு விற்று பழகிவிட்டோமே, ஏன் குறைத்து கொடுக்க வேண்டும், நமக்கே அந்த லாபம் இருக்கட்டும் என்று கருதாத நேர்மை, ஒரு முறை உறவு என்றும் ஏழை என்றும் கொடுத்து அவர்கள் வாயிலாக சூடுபட்ட பிறகு அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு திருத்தி அமைத்துக் கொண்ட தன்மை அவர் எடுத்து கூற கூற
உரை கேட்கும் பொழுது எனக்கு என்ன நினைவு வந்தது என்றால், அந்த உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்ற குறள், அதை இன்று உலகம் முழுவதும் ஒரு கணக்கீடு செய்தார்களாம். தொழில்துறையிலே முன்னேறக்கூடிய நாடு எது, பின்தங்கி இருக்கக்கூடிய நாடு எது, இடையிலே விடக்கூடிய நாடு எது, அவர்கள் இடையிலே விடுவதற்கு காரணம் என்ன, பின்தங்குவதற்கு காரணம் என்ன என்ற அந்த கணக்கீடு செய்யும் போது தம்முடைய வலிமையை, உண்மையான வலிமையை அறிந்து கொள்ளாமல் இப்படி தம்முடைய நண்பர் அந்த பதன பெட்டி தொழில் ஆரம்பித்து உறவினர்களிடமெல்லாம் கடன் பெற்று ஓட்டாண்டியாக போன கதையை சொன்னாரே, அதை போல தம்முடைய கைப்பொருள் எல்லாம் போட்டு அந்த தொழிலிலே ஒரு முறையில்லாமல் செயல்பட்டு ஆக்கத்தை பெரிதாக கருதி தம்முடைய முதலையே இழந்துவிட்ட நாடுகளிலே முதன்மையாக இருக்கிறது இன்று வல்லரசு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அமெரிக்கா. அதற்கு காரணம் என்ன என்றால், அந்த தொழில் முனைவர்கள் எந்த ஒரு முன் ஏற்பாட்டு திட்டமும் இல்லாமல், பொருளை பற்றிய கணிப்பு இல்லாமல், திடீரென்று மழைக்காலத்து காளான்களைப் போல தொழிலதிபர்களாக முளைத்து கைப்பொருளை எல்லாம் அதிலே போட்டு கடைசியில அதை கடைசி வரை கொண்டு செல்ல முடியாமல் ஓரிரண்டு ஆண்டுகளிலே இடையிலே முறிந்து தங்கள் தொழிலை நிறுத்தி விடுகிறார்களாம். இது நான் சொல்வதல்ல, செல்வம் ஐயா சொல்வதும் அல்ல, உலக வல்லுநர்களுடைய கணிப்பு. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த இடைமுறிவில்லாத தொழிலதிபராக தம்மை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய செல்வம் ஐயா, அவருடைய அந்த வணிகத்திற்கு அடிப்படையான நேர்மையாளராக, கடின உழைப்பிற்கு ஒரு உதாரணம் காட்டக்கூடியவராக, அதே சமயத்தில் அந்த வாடிக்கையாளர்களிடத்திலே இன்சொல் அது வேண்டும். நாம் பார்க்கலாம், அவருடைய முகத்திலே எப்பொழுதும் சிணுங்கல் இருக்காது, சோர்வு இருக்காது. காட்சிக்கு எளியராயிருப்பார், கடுந்தொல்லற்றவராயிருப்பார். அது அரசனுக்கு மட்டுமல்ல, தொழிலதிபர்களுக்கும் பொருந்தும். தொழில் மீக்குறும். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்ற வகையிலே ஐயா அவர்களுடைய பேச்சையும் அவருடைய ஆளுமையையும் வாழ்த்தி, இந்த சொற்பொழிவு அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறாக அமைந்திருக்கிறது என்று சொல்வதற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அவர் மேலும் மேலும் ஆக்கம் பெருகி செய்வினை சிறந்து மிக பெரும் இருந்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி மீண்டும் அனைவரையும் வணங்கி வழிபட்டு மகிழ் மலேசியா ஐயா கை வைத்தாங்க. ஐயா நீங்க பேசுங்க ஐயா, பேசுங்க. பேசலாமா? பேசுங்க ஐயா. பேசுங்க ஐயா, பேசுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். அருமையான ஒரு சிந்தனை. அதாவது என் நண்பன் ஒருவனை கேட்டேன் நானு, வள்ளுவர் அறிவியலை பத்தி வள்ளுவர் ஏதாவது சொல்லியிருக்காரா என்று நான் கேட்டேன். இல்லையே, வள்ளுவர் திருக்குறள்னாப்பா அறத்துப்பால் காமத்துப்பால்னு சொன்னாரு. விஞ்ஞானத்தை பத்தி அறிவியலை பத்தி என்ன சொன்னாரு? சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எவ்ரி ஆக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாலிட்டி. எந்த ஒரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. அதுக்கு ஒரு குறள் சொல்லியிருக்காரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அந்த பாணியை தான் நம்ம செல்வன் ஐயா கையாண்டு இருக்கிறார், நம்மளுடைய குமரி செல்வன் ஐயா. அது மாதிரி வள்ளுவர் சொன்ன வகையறாக்களை தன்னுடைய வணிகவியல் கொண்ட திறனாய்வு மூலமாக திறனாய்ந்து வள்ளுவர் சொன்னவற்றை நமக்கு தெரியாத பல தகவல்களை அவர் தெரிந்து நமக்கு தெரிவித்திருக்கிறார். முதற்கு அவருக்கு நான் நன்றி பாராட்டுகின்றேன். குமரி கடல் நாயகன் சிந்தையில் உதித்ததை குமரி செல்வன் வியர்வை சிந்த சிந்தனைகளை சித்தமாய் சிறப்பாய் திருவாய் மலர்ந்தார். அபாரமாய் அற்புதமாய் வியாபாரம் விதைத்தார்.
அபாரமாய் அற்புதமாய் வியாபாரம் விதைத்தார். தெரிந்து செயலை வினையாய் விவரித்தார். தெரிந்து செயலை வினையாய் விவரித்தார். தெரிந்த இனத்தோடு செயலாக்கினால் வெற்றி. தெரிந்து செயல் வகைகளை உருவகப்படுத்தினார். தெளிவித்து சிறப்பித்து செயல் வகைகளை வழிப்படுத்தினார். தொழிலதிபராய் ஆய்ந்து அறிந்து குறளின் வணிகவியலை கண்காட்சிப்படுத்தினார். ஆக்கமாய் லாபமாய் பொருள் ஈட்ட வள்ளுவனை துணை கழித்து சாட்சிப்படுத்தினார். செய்யத்தக்க செய்து செய்யத்தகாதலை புறம் தள்ளி வாணிகம் வாழ்வாங்கு வாழ்ந்து உயர்விக்கும். எண்ணி துணிந்து கர்மமாய் முயற்சித்தால் எண்ணியாங்கு வளமாக்கும் வாணிபம் என்றே உரைத்தார் நம் குமரி செல்வன் அவர்கள். நல்லங்காடி உரைத்த உரித்தினக்கண்ணார் பட்டினப்பாலை நூல் நயத்தை நாணயமாய் வணிகவியலில் வகைப்படுத்தினார். குமரி செல்வன் சொல் வல்லவனாய் மிளிர்ந்தார். குணத்தையும் குற்றத்தையும் தராசு தட்டில் இட்டு நடுநிலை துலாக்கோளாய் வாணிபம் செய். உப்பு கரிக்கும் வியர்வை உழைப்பாக்கு வெற்றி உமது தோளில் சத்தமிடும் என்றே உரைத்தார் நமது செல்வன். திறனறிந்து குரல் தெரிவித்தார். வாழ்க உயர்க. நன்றி. அருமை ஐயா, அருமை. எப்படிலாம் எழுதுறீங்க? சொந்த இப்படி உடனே கவிதையா மாத்தினீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் எழுதுனேன். அதான் தெரியுது. சொன்னதெல்லாம் இத அப்படியே அவ்வளவு கவிதை, இவ்வளவு பெரிய கவிதை எழுதிட்டீங்களே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நன்றி. அசோகன் ஐயா இருக்காரு, பானுமதி அம்மா இருக்காங்க. அடுத்து பானுமதி அம்மா வாங்கம்மா. வணக்கம் ஐயா. தங்களது உரையை கேட்ட பிறகு வியப்பு தான் ஐயா வருகிறது. ஒரு வாழ்க்கையிலே ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலதிபராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் திறமை ஒரு பக்கம், உங்களுடைய நேர்மை நாணயம் அதுவும் ஒரு பக்கம், அது உங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறது என்பதை உங்களுடைய வாய்மொழி வழியாகவே அறிந்து கொண்டோம். என்றைக்குமே அதுதான் திருவள்ளுவர் வந்து எதையுமே அறநெறியில் நின்று கற்பதற்கு முன்பேயே நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தீர்கள். அதுதான் உங்களுடைய வெற்றிக்கும் அடித்தளமாக இருக்கிறது. அதை வந்து நீங்க வந்து குரலோடு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது எவ்வளவு பொருத்தமா நீங்க வந்து உங்களுடைய திறமையை வைத்து உங்களுடைய நேர்மையை வைத்து உங்க வாழ்க்கையில் வெற்றி கண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு மகிழ்வாகவும் இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது. இதையே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தொழிலே நீங்கள் மேன்மேலும் வெற்றி பெற்று நல்ல பெரிய தொழிலதிபரா வரணும் என்று வாழ்த்தி இறையை வணங்கி இறைவனிடத்திலே எங்கள் பிரார்த்தனையும் உங்கள் சார்பிலே வைத்து வாழ்த்தி வணங்குகிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். உங்களுடைய அசோகன் ஐயா இருக்காரு. சரி, அழைத்துட்டீங்க. அவை நாகரிகம் கருதி ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தை வணங்கி இன்றைய உரையாளர் மிகச் சிறப்பாக வழக்கம் போன்று தன்னுடைய வாழ்வியலில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் திருக்குறளோடு பொதித்து பார்த்து அருமையாக தன்னுடைய வாழ்வை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். இந்த திருக்குறள் ஒருகால் எனக்கு கிடைத்த வகையிலே இவருக்கு இளமையிலே கிடைத்திருந்தால் இவர் எப்படி இருந்திருப்பார் என்ற வினா எழுகின்றது. இளமை காலத்திலே எனக்கு எங்கள் அப்பா என் கையில் கொடுத்து அனுப்புறது திருக்குறளாக இருக்கும். எங்கேயாவது போ, வேப்ப மரத்தாண்ட போய் உட்கார். குடும்பம் என்றால் ஒரு பிணக்கு இதெல்லாம் வரும். அந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னால், நான் சொல்கிறது பணிக்கு சேர்றதுக்கு முன்னால், பள்ளி பருவம் கல்லூரி பருவம் இந்த காலத்தில் கையில் திருக்குறளை கொடுத்துருவார். கொடுத்துட்டு இந்த
எங்கேயாவது போயிட்டு கனி காட்டில் வேப்ப மரத்தடியில் போய் உட்கார். அப்போல்லாம் வந்து அப்படி தான் இருந்தது. நிறைய கழனி காடு, பம்ப் செட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு உட்கார சொல்லுவார். வந்துட்டு இதில் என்ன படிக்கிறதுன்னு கேட்பேன், எந்த அதிகாரத்தை படிக்கணும்னு கேட்பேன். உனக்கு என்ன தொடுதோ படி, இதில் இப்போ நாம் பேசின தொடர்பா உனக்கு தலைப்புகளை பாரு, தலைப்புகளை பார்த்து எந்த தலைப்பில் உனக்கு இதுக்கு உண்டான திருக்குறள் பாரு, அதுக்குள்ள யாரோ எழுதின பொருளெல்லாம் பார்க்காத, உனக்கு என்ன பொருள் புரியுதுன்னு பாரு அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவார். அனுப்பிட்டு அதுக்கு பிறகு நாம் பேசலாம், இப்போ நான் வேண்டாம், நீ இந்த போயிடுவேன், எடுத்துகிட்டு போயிடுவேன், அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அது கொஞ்சம் நேரம் பொறுத்து அங்கே போயிட்டு படிப்பேன். நடந்து போகும்போது எனக்கு இந்த உரையாடல் தொடர்பான சிந்தனை தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு எதிர்மறை சிந்தனை இருக்கும். உண்மையிலே நடந்து போகும்போது ஒரு எதிர்மறை சிந்தனை இருக்கும். அதுக்கு பிறகு இது உண்மை, அதை தான் நான் நுகர்ந்தேன். ஒவ்வொரு முறையும் நான் அதை தான் நுகர்ந்தேன். அங்கே போயிட்டு பார்ப்பேன், இந்த தலைப்பா இதில் இருக்கா அதில் இருக்கான்னு. இதில் தேவையில்லாமல் வேறு இல்லாமல் படிப்பேன். எங்களுக்கு தொடர்பில்லாத சில குறள்களையும் நான் அதில் படிக்க வேண்டியிருக்கும். அதையும் படிப்பாங்க, இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்னு. இப்போ என்னுடைய மனம் மாறிடும். அதுக்கு பிறகு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அந்த திருக்குறள்களை தேடி பார்ப்பேன். தேடி பார்த்து அதுங்களுக்கு உண்டான பொருள்களை எனக்கு புரிகிற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வருவேன். மறுபடியும் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அந்த இடத்துல தீர்ப்பாக இருக்கும். அப்பா சொல்லுவார், இப்போ தான் நீ சரியாக பேசுகிற, சரி இதை அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை எனக்கு திருக்குறள் இப்படி வழிகாட்டியாக இருந்திருக்கிறத வந்து அப்பா கூட சொல்லலை. இதெல்லாம் திருக்குறள் புத்தகம் தான் எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்குது. நான் ஒரு லாகரிதம் மாதிரி ஆகிட்டேன், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி ஆகிட்டேன் நான். இதுதான் ரூல், a+b² அதுக்கு வந்து a² + 2ab + b² இப்படி தான் வரும் அப்படின்றது எனக்கு மனப்பாடமான மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த மாதிரியான ஒரு வழிவகையில் வந்த விதம் ஐயாவுக்கு கிடைச்சிருந்தா பல சிக்கல்லேருந்து வெளியே வந்திருப்பார். என்றாலும் அவருடைய வாழ்க்கையில் இப்போது வந்து பொருத்தி பார்க்குறாரு. ஆனால் ஐயாவுடைய உரை, நான் பட்ட துன்பத்தை வேறு யாரும் பட வேண்டாம், இதுக்கு பிறகாவது மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் திருக்குறள் எடுத்து வைத்துக்குங்க. எடுத்து வைத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, அதுக்கு திருக்குறள் என்ன சொல்லியிருக்காரு, இவர் சொல்லாததில். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எதுனா உடம்பு சரியில்லாமல் இருக்கட்டும், அல்லது சிக்கல் வரட்டும், குடும்பத்தோட சிக்கல் வரட்டும், நண்பரோட சிக்கல் வரட்டும், வேறு வகையில் தொழிலில் எந்த இடத்துல அரசு பணி, எந்த இடத்துல சிக்கல் வந்தாலும், பொது எப்படி சிக்கல் வந்தாலும் அதற்கெல்லாம் தீர்வு திருக்குறள் இருக்குது. அதை பார்த்து படித்து அதற்கு ஒப்ப உங்களுடைய நிறைய இருக்குது. இதில் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். ராஜபாளையம் வாய்ப்புகள். நமது ராஜபாளையம் தமிழ் சங்கம் பெருமையுடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இணையத்தை கேக்குதா இல்லைங்களா பின்னோட்டமும் சிறப்பும் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் பணிந்து வணங்கி, இன்றைக்கு 67வது நாள் சிறப்பு. இன்று தலைமை உரை வழங்கிய அம்மா கோவிந்தம்மாள் அம்மா அவர்கள் வணிகம் சார்ந்த தலைப்புகளை முதலிலேயே வழங்கினார்கள், சிறப்பானது. மேலும் இன்று கதாநாயகராக வழங்கிய பள்ளி தோழர் செல்வன் அவர்கள் மிகவும் அருமையாக தங்களுடைய வணிகவியல் நோக்கத்துடையதை ஆழ்ந்த பார்வையில் சரியாக உள்ளபடி தங்களுடைய அனுபவ ரீதியை நமக்கு எடுத்துரைத்தார்கள். இதில் திருக்குறள் உள்ள குறள்கள் அவரால் புகழ்பெற்றதா அல்லது வணிகம் சார்ந்த பொருட்களெல்லாம் திருக்குறளை எடுத்ததா என்று வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பாக இனிமையாக இருந்தது. இந்த நிகழ்வு அவர் குமரியில் வளர்ந்து சென்னையில் வணிகம் செய்து கொண்டிருப்பதை ஆழ்ந்த நோக்கத்துடன் நமக்கு அருமையாக வழங்கினார்கள். மிகவும் சிறப்பானது, அருமை.
மேலும் அவர்கள் உலக அளவில் உயர்ந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு திருக்குறள் செல்வர், மேலும் பல செல்வர்கள் பெற வேண்டும், செல்வர்கள் செழித்து வளர வேண்டும் என்பதை என்னுடைய நோக்கத்திற்கும் அருமையாக செல்ல வேண்டும் என்ற இந்த நினைப்பில் இணைந்து சிறந்த அளவில் கவிதை வழங்கிய ரமேஷ் செட்டிராஜ் அவர்களும் அருமையுடன் நமக்கு பாராட்டி கவிதை வழங்கியிருக்கிறார்கள். இவாஞ்சலின் ஐயா அவர்கள் தங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். அறிவன் மேலும் பானுமதி அம்மா அவர்களை அனைவர்களையும் வணங்கி இந்த நாள் சிறப்புடன் அமைய வேண்டும். திருக்குறளின் கருத்துக்கள் நமக்கு மேலும் மேலும் சிறந்து அதனுடைய பலன் நமக்கு கிடைக்க வேண்டும். அனைவரும் வளம் பெற்று செழிப்புடன் வாழ வேண்டும் என்ற பள்ளித்தோழரின் கனவு சொல் நினைவாக வர வேண்டும். நினைத்து மேலும் அவர்கள் தங்களுடன் வேலை பார்க்கக்கூடியவரை எப்படி வழிநடத்த வேண்டும், எந்த மாதிரியாக எப்படியெல்லாம் வாணிகம் செய்தால் சிறப்பாக செயலாற்ற முடியும் என்பதை நமக்கு ஓர் சிறப்புடன் இந்த குரலை இணைத்து நமக்கு வழங்கியிருந்தார்கள். அருமை, சிறப்பு. நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றியுடன் உணர்வுடன் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அசோகன், நன்றி நன்றி. அருமையான பின்னூட்டம் வழங்கியிருக்கின்றார் அசோகன் ஐயா. இன்றைக்கு தன்னுடைய தோழன் என்பதனாலோ என்னவோ இன்னைக்கு அவ்வளவு அற்புதமா ஒரு பின்னூட்டம், ரொம்ப சிறப்பா இருந்தது. திருக்குறள் செல்வர் என்று ஒரு பட்டம் நல்ல சிறப்பு. குமரி செல்வர் சொல்லுவோம், நீங்க திருக்குறள் செல்வர் என்று அருட்செல்வர் என்று ஒரு பட்டத்தை கொடுத்தது போன்று மிக அற்புதமான ஒரு பட்டத்தையும் அளித்து விட்டீர்கள். மிகச் சிறப்பானது ஒரு பின்னூட்டம். ஏன்னா தோழர்களுக்கு தான் தெரியும் அவர்களுடைய அருமை முழுமையாக. சிறு வயதுல இருந்து பழகின பழக்கமும் சரி, அவர் பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டு நல்ல கவனம் அழகான பின்னூட்டம் கழித்தார். இன்றைக்கு மிகச் சிறப்பானது சிறப்புரை வழங்கினீர்கள் ஐயா அவர்களுக்கு. இந்த முத்தமிழ் சங்கம் பாராட்டி மகிழ்கின்றது, வாழ்த்து மகிழ்கின்றது. இதோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அம்மா ஒரு குறிப்பு. ஆமா, நம்முடைய நிகழ்வுல நம்ம மதிப்புக்குரிய ரமேஷ் செட்டிராஜ் ஐயா கலந்துக்கிறாரு.